50 ரூபா 2 தோசை, கல் தோசை, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி. திருவண்ணாமலை புது பஸ் ஸ்டாண்ட். நம்பர் 47. அருமையாக இருக்குது சாம்பார். தமிழ்நாட்டு சாம்பார் அருமையாக இருக்குது. தமிழ் சாம்பார். காரம் சட்னி நல்லாயிருக்கு, தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கு, மொச்சக்கடலை அதிகம், நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ் சாம்பார் அருமையாக இருக்குது. ஆனால் 50 ரூபா. சூப்பர். புது பஸ் ஸ்டாண்ட், புது ஹோட்டல், சூப்பர். உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வாஷ் பேஷன் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் இதெல்லாம் இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. ரெண்டாச்சு நைட்டில் தமிழ்நாட்டில் வெறும் பரோட்டா, சப்பாத்தி, தோசை, கல் தோசைன்னு செட் தோசை வந்து இங்கே கல் தோசைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தான் கிடைக்கிது. இட்லி கிடைக்கிறதே இல்லை. எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்குறது என்றைக்குமே கிடைச்சதில்லை இது வரைக்கும். சாப்பாடு கேரளாவில் கிடைக்கும் ஒரு சில இடத்துல. நைட்டில் ரைஸு சாம்பார் கிடைக்கும், அப்பளமும் இருக்கும், பப்படம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது இருக்கும். கர்நாடகாலையும் கிடைக்கும், ஆனால் ஆந்திராலையும் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன்னு தெரியல, நைட்டில் சாப்பாடு கிடைக்கிறதே இல்லை எதுவுமே. இட்லி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மதுரை சைடு கிடைக்கும் இட்லி எல்லாம். மெயினாக பரோட்டா தான் ஜனங்க எல்லோரும் சாப்பிட்றது. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு அங்கே டேஸ்ட்டு. புது ஹோட்டல்லாம் 10 நாள் ஆச்சு எங்கள் ஹோட்டல் இது பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணி. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. 50 ரூபா தோசை, 10 ரூபா வாட்டர் பாட்டில், 60 ரூபா ஆச்சு.